වතු ගංකරු ජනතාවට ඊයේ පාර්ලිමේන්තුවේදී අපේ අධිකරු ජනාධිපති මෙතුමා වතු ගංකරු මිනිසුන්ට පඩි සම්බන්ධයෙන් කතා කරලා දවස පඩි 1700ක් වැඩි කරලා දුන්නා. ඒකට අපි වතු මිනිස්සු ඔක්කොම සතුටින් එයාට සතුටු කියලා කියනවා. ඒ වගේම ඇටන් නගරේ විශාල කරඬ මිලියන 500ක් වෙන් කරලා තියෙනවා. ඒ වගේම මේ පාරේ ජනතාවට පාර්ලිමේන්තුවේදී පළවෙනි වටාරම මේ පාරේ තමයි වතු කංකරු ප්‍රශ්න පාර්ලිමේන්තුවේ කතා කරලා තියෙනවා. ඒකට අපි ඔක්කොම මේ වෙලාවේ එයාට සතුටු කියලා කියනවා. எங்கள் ஜனாதிபதி 2வது வரவு சட்டத்தை வாசித்தாரு. அந்த வாசித்தாலேயே இன்னும் 5 வருடங்களுக்கு ஜனாதிபதி வெற்றி பெறுவார்னு உறுதியாகிவிட்டது. அதான் முக்கிய இது. எங்களோட மலைய மக்களும் எல்லாமே சந்தோஷத்தோடு இருக்காங்க. இந்த இலங்கை வரலாற்றிலே முதல் முறையாக போராட்டங்கள் ஏதுமின்றி எங்களுடைய தேசிய மக்கள் அரசாங்கத்தினுடைய தோழர் அனுர்குமார் திசாநாயக்க அவர்களின் மூலமாக 1750 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த கால அரசியல் வரலாறுகளை எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் 1000 ரூபாய் சம்பளத்துக்கு இந்த அரசியல்வாதிகளால் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மக்களினால் பல போராட்டங்களின் பின்னர் அந்த 1000 ரூபாயும் எட்டாக்கணியாக தான் இருந்து வந்தது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரப்பூர்வத்தில் இருக்கின்ற எங்களுடைய அனுர்குமார் திசாநாயக்க தோழர் அவர்கள் மூலமாக நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் சுமூகமான முறையில் தீர்க்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு மக்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளையும் அந்த மக்களுக்கு தேவையான தீர்வுகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் எங்களது அரசாங்கம் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே 1750 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மலைய மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலும் மேலும் தொடர்ந்து 25 நாள் வேலை செய்யும் ஒருவருக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் போனஸ் தொகையாக வழங்கப்பட இருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மலையக பகுதியிலே தொடர்ந்தும் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்த போது ஹட்டன் நகரத்துக்கு குறிப்பாக 500 மில்லியன் ரூபாய் வரலாற்றில் முதல் முறையாக மலையக பகுதிக்கு அதிகமான தொகை இம்முறை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மேலும் மலையகத்திலான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், பிரஜாசக்தி வேலை திட்டம் போன்ற பல்வேறு வேலை திட்டங்கள் மலையக பகுதிகளுக்கு எடுத்துக்காட்டாக அமையும் என்பதோடு தேசிய மக்கள் அரசாங்கம் மக்களுக்கு சரியான முறையிலே சரியான நடைமுறையிலே மக்களுக்கான வாழ்வாதார முறைகளையும் மக்களுக்கான தீர்வையும் வழங்கும் என்ற நோக்கோடு தொடர்ந்தும் இந்த அரசியல் மாற்றத்தில் மக்களோடு மக்களாக தேசிய மக்கள் சக்தி என்றுமே இணைந்திருக்கும் என்ற வார்த்தையை கூறிக்கொண்டு ஜனாதிபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் பிரதேசவாசிகளினூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மலையக மக்களுக்காக இம்முறை பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்களுக்கான வரவு செலவு திட்டத்தில் 1700 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை 1750 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை ஜனாதிபதி அவர்கள் பட்ஜெட் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுபோன்று அட்டன் நகரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக 500 மில்லியன் ஒதுக்கியிருக்கிறார். இது போன்ற நல்ல காரியங்களை செய்த எமது நாட்டின் அதிமேதிக ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பல முன்னாள் அமைச்சர்கள் கூறினார்கள் 10 ரூபாய் கூட பெற்றுக் கொடுக்க முடியாது என்று. இம்முறை நாங்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கின்றோம். 1750 ரூபா சம்பளத்தை பெற்றுக் கொடுத்து மலையக முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இம்முறை எமது தேசிய மக்கள் சக்தியின் வாயிலாக பாடத்தை போட்டிருக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வேலை நிறுத்தம் இல்லாமல் மலையக மக்களுக்கு நாளாந்த சம்பளம் 1700 ரூபாயை பெற்றுக் கொடுத்து அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஜனாதிபதி வருகிற காலங்களிலும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மலையக மக்களுக்கான சேவைகளை சரியான முறையில் முன்னெடுப்பார் என்று இவ்வேளையில் மலையக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.